வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது குரு பரிவர்த்தனை 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சனி குரு அப்படிங்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா குழந்தைக்காரகன் இல்லையா குரு, அது சனியுடைய ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்களோ புதிய ஒரு நிலபுலன்கள் ஏதாச்சும் நம்ம லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை 5லேயே இருக்கும்போது ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆன்மீக விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு க்ரோத், அதாவது அடுத்த கட்டத்துக்கு க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அந்த 10க்கு 8ன்றது ஒரு கணக்கு இருக்குது. 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஏன்னா குரு அங்கே வந்துருக்கும்போது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், புதிய மாற்றங்கள், புதிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவது அடுத்த கடத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு. 12ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் 3லே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னென்னா ஏன்னா அந்த 12ல் உள்ள கிரகம் 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி. சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் 3ல் இருக்கும் அதீதமான ஒரு ப்ரெஷர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒன்று அப்பானால் வரும், இல்லைனா பாசஸ்ஸு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேசும்போதும் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலையில் ஏற்படலாம். கொஞ்சம் கம்முன்னு இருந்து பழகிடுங்க. ஏன்னா அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக சந்திர தசாபத்திரியாங்க. ஸோ சந்திரன் 7ஆம் அதிபதியாக நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்தில் முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக செவ்வாய் தசாபத்தியங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது ஒரு லோன் மூலியமாக ஒரு வண்டி வாகனங்களோ நிலபுலங்களோ வாங்கலாம் அடுத்த கட்டத்து போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக, ஏன்னா ராகு இப்போ போகிறது குருவுடைய சார்ந்த நல்ல அகாண்ட அறிவு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கோர்சஸோ ஆன்லைன் மூலியமாக ஒரு பெரிய படிப்பு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். ஒரு நல்ல குருமாருடைய தரிசனங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது குருவுடைய சாரத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் நீச்சமாக இருந்தாலும் அங்கே குரு இருக்கும்போது அது ஒரு நீச்சபங்க ராஜயோகமாக மாறும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தசாபுத்தி. கேது உங்களுக்கு 9ல் இருக்கார். அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்பா சம்மந்தமான உறவுகளால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் 5 10ஆம் அதிபதி 5லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் ஒரு
ரிஷபத்தில் தான் இருக்கார். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தா நம்ம அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து 8ஆம் இடமாக வரும். ஏன்னா 10க்கு 5 8ஆம் இடமாக வரும்போது நம்ம அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு. என்னை பொறுத்த ஒரு கேல்குலேஷன்ஸ் தான், ஒரு பர்ஃபெக்ட் கேல்குலேஷனில் வந்து நீங்கள் வந்து எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள். ஸோ குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாக்கும். ஏன்னா மீனம்ங்கிறது கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸை கொடுக்கணும் போது, மீன ராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள். சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.